ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் முத்தையா பேசுகிறேங்க. இப்போ பாருங்கள், நான் திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை கண்ணுக்குட்டிப்பாறை பகுதியில் இருக்கேன். நான் ஒரு ஏழை விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். என்னோடய தொழில் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன். நம்ம பிறந்து வளர்ந்ததுக்கு எதையாச்சும் இந்த நாட்டு மக்களுக்கும் செய்யணும் என்ற ஆசை என்னோடய சிறு வயசுலேருந்தே இருக்குது. நான் படிக்கலை, ரொம்ப ஏழை குடும்பம்ன்றதுனால படிக்க வைக்கிற அளவுலாம் இல்லை. இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள், ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பொண்ணு +2 படிக்குது, பையன் ஒருத்தன் 10th படிச்சுட்ருக்கேன். இப்போ யூடியூப் பார்க்குறேன், நிறையா விஷயங்கள் யூடியூப்பில் வருது. இப்போ பார்க்குறேன், அதில் சில நல்ல விஷயங்களும் இருக்குது, நிறையா பொய்யான விஷயங்கள், பொய்யான தகவல்கள் இதெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கப்போ நாம் ஏதாவது சில நல்ல விஷயங்களை யூடியூப்பின் மூலமாக மக்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம். அதுக்காகத்தான் இப்போ நான் இந்த வீடியோவை போடுறேன். இப்போ யூடியூப்பில் மட்டும் இல்லை, இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா, இப்போ உலகளவுலேயே மனிதர்கள் நேச்சுரலாக மனிதனாக வாழ்கிறதில்ல. பெரும்பாலானவர்கள் போலியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அனுபவத்தில் சொல்கிறேன். நான் இப்போ ஊருக்கு போகலான்ட்டு போய் ஒரு நாள் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். நான் பஸ்லேருந்து ஆளுங்க இறங்கிட்டே இருந்தாங்க. நான் போக வேண்டிய ஊர் பஸ்ஸு அது. இப்போ என்ன பஸ்ஸு எடுக்க வேண்டிய டைம் வந்துருச்சு, எல்லோரும் இறங்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பார்க்குறேன். வரிசையாக இறங்கி மொத்த பேரும் கீழே வந்துட்டாங்க. நான் போய் டிரைவரை கூப்பிட்டு வண்டி போகலையானேன்னு கேட்டேன். போதுமா, எல்லோரும் இறங்கி கீழே போயிட்டாங்களேன்னு என்னன்னு தெரியல அப்படின்றாரு டிரைவர். நான் கீழே இறங்கி போன ஒருத்தரை கூப்பிட்டு, வாயா ஏன் எல்லோரும் இறங்கிட்டீங்க, அதான் போகாதாம்லனே அப்படின்னா. போகாதா? டிரைவரை கேட்டேன், போகுதுன்னு சொன்னாரையான்னு. இல்லை போகாதுன்னு தானே சொன்னாங்க, எல்லோரும் இறங்கினவங்களாம் அங்கே தானே இருக்காங்க, இப்போ என்னையா போகாது அப்படின்னு. அந்த அவர் தாங்க சொன்னார் போகாதுன்ட்டு. அவர் சொன்னார் ஒவ்வொருத்தராக ஒரு 4-5 பேர் தாண்டி போய் பார்க்கும்போது அந்த சொன்னவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க அண்ணன் அக்கா வீட்டுக்கு போகாதுன்னு சொல்லியிருக்கான் முன்னாடி இருந்தவர்கிட்ட. இது அதுக்கு முன்னாடி இருந்தவர் கேட்டு என்ன பண்ணிட்டாரு, அதான் போகாதாம்ல, அண்ணனையும் அக்காவையும் விட்டு போகாதுன்றதை எடுத்துகிட்டு அவர் போகாதாம்லன்ட்டார். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க போகாதாம் இல்லையா அப்படின்னா, போகாதாம்ல, போகாதா, இல்லை போகாத பஸ்ஸில் ஏன் உட்காந்துருக்கீங்க, இறங்கி அப்போ போகிற பஸ்ஸில் போவேன். இப்போ இறங்கிட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டு வாடா, அது பிரச்சனை அது இல்லை, அவங்க அண்ணன் அக்கா வீட்டுக்கு போக மாட்டார்னு அவர் சொல்லியிருக்காரு, அதை தப்பாக புரிஞ்சுட்டு போகிற இறங்கிட்டீங்களா ஏறுங்கன்னு வலுக்கட்டாயமாக அப்புறம் ஆளுகிட்ட தகவல்களை சொல்லி வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்படி இருக்குது. சில தகவல்களை ராங்காக புரிஞ்சுட்டு தவறு பண்ணுறவங்களையும் பார்க்குறோம். இதில் வாழ்க்கையில் சடனாக முன்னுக்கு வர்றவங்கலாம் பாருங்கள், நிறையா பேர் சரியான பாதையில் போகிறவன் சடனாக முன்னுக்கு வரவே முடியாது. என் அனுபவத்தில் சொல்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ராங்கான பாதையில் போகிறவன் சடனாக முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் கடைசியில் அது எங்கனையாவது ஒரு இடத்துல மேலேருந்து கீழே விழுந்துருவாங்க அப்படின்ற விஷயம் ஒரு சில விஷயத்தை நானே பார்த்துருக்கேன், அனுபவத்துலேயும் வரும். இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. எங்கள் பாட்டி சொன்ன கதை. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தஞ்சாவூரில் ஒரு ஏமாற்றுக்காரன், எத்தன் கதைன்னு பேர் இந்த கதைக்கு. அந்த ஏமாத்துக்காரன் ஊருக்குள்ளே ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். இப்போ பக்கத்தில் ஒருத்தன் நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கான். எவ்வளோ நாளைக்கு நம்ம ஏமாந்துட்டுருப்பான்? ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே இவன் ஏமாத்துறவன்னு தெரிஞ்சிடும், அவன்கிட்ட நாம் ஏமாற மாட்டோம். இப்படியே இவன் ஏமாற்று விஷயங்கள் அந்த கிராமமே பரவி இவன் ஏமாற்றுக்காரன்ற முடிவுக்கு இவன் விஷயத்தில் யாரும் போகிறதில்ல, இவன் சொல்கிறத கேட்குறதில்ல. இப்போ ஏமாற்ற முடியல, என்ன அங்கேருந்து கிளம்புனவன் வேறொரு ஏரியாவில் போய் ஏமாற்றுவோமே அப்படின்ட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ மதுரையில் ஒருத்தன் இதே மாதிரி ஏமாற்றக்கூடியவன், அவனு இங்கே ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்ட்டு கிளம்பி அவனும் வந்துக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேருமா போய் இடையில ஒரு ஊரில், நம்ம திண்டுக்கல்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்துட்டாங்க. இங்கே வரும்போது வந்துக்கிட்டு இருக்கும்போதே
தஞ்சாவூர்காரன் என்ன யோசிக்கிறான், எவனையாச்சும் ஏமாற்றணும் முதலாக என்ன செய்யலாம். ஒரு கிராம பகுதிகளில் ஓரங்க சாரங்களில் உடஞ்சி கிடக்குல மண்பானைகள் அந்த காலத்தில் கிடக்கும். அதெல்லாம் எடுத்து கல்லை வச்சு கொட்டி ரவுண்ட் ரவுண்டாக ஆக்கி ஒரு 2 கிலோ வர்ற அளவுக்கு சேர்த்து அதை துண்டில் முடிஞ்சு தோலில் போட்டு அவன் வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இருந்து வர மரக்காரன் யோசிக்கிறான், பசி ஆகுது, சாப்பிடணும், என்ன பண்ணலாம், எவனை முதல்ல ஏமாத்துறது, எந்த மாதிரி ஏமாத்தலாம் யோசித்தவன் ஒரு கிராமத்து பக்கமாக நடந்து வரான். ஓட ஒரு துண்டை விரித்து மணல் அள்ளி துண்டில் ஒரு பொட்டணத்தை கட்டி அவன் தோலில் போட்டு வந்துக்கிட்டு. இப்போது நல்ல வெயில், ஒரு மரத்தடியில், இந்த வேப்ப மரத்தடியில் உட்காந்துட்டான். தஞ்சாவூர்லேருந்து ஓடோட வந்தேன். இப்போ மதுரையிலேருந்து மணலோட வரான்ல, அவன் பார்த்துருக்கான், ஒருத்தன் உட்காந்துருக்கான். சரி இவன்கிட்ட போய் லேசாக பிட்டை போட்டு அப்படியே ஜாயிண்ட் அடித்து எங்கன்னா இருக்கேன்னா அந்த ஏரியாவுக்குள்ளே போய் ஏமாற்ற ஆரம்பிப்போமே அப்படின்ட்டு போகிறான். இவனும் போய் அதை அந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கான் கொஞ்சம் நேரம். இவன் அவன்கிட்ட பேசலை, அவன் இவன்கிட்ட பேசலை. இப்போ பார்த்துருக்கான், இவன் ஒரு பொட்டணத்தோடு இருக்கான். அவன் பார்த்துருக்கான், அங்கே ஒரு பொட்டணம் மொக்கு முடனமாக இருக்குது. இப்போ என்னடா செய்யலாம், எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சோடனே அவனாக சொல்லியிருக்கான், பணங்காசு இருந்து என்ன பண்ணுறது, நம்மக்கிட்ட காசுகள்லாம் நிறையா இருக்குது, பசிக்கு சோறு கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணலாம். இவன் பார்த்தான், ஆஹா ஆள் தரமாக காசோடு இருக்கான், வந்த போனியே பவராக இருக்கும் போல் அப்படின்ட்டு, சாப்பாடு இருந்து என்ன பண்ணுறது, சாப்பாடே சாப்பிட்டு இருக்க முடியுமா, காசு கிடைக்க மாட்டேங்குது நம்ம பொழப்பு, என்னென்ன சொல்கிறீங்க அவன் கேட்குறான். அப்போ தான் முதல்ல வேண்டேன், இந்தா சாப்பாடு வச்சுருக்கேன், நிறையா இருக்குது, 2-3 நேரம் சாப்பிட்லாம், ஆனால் காசு 1 ரூபா கூட இல்லையா. காசானே முக்கியம், சாப்பாடு தானே முக்கியம், உயிர் தானே முக்கியம், நம்ம சாப்பிட்டா தானே உயிர் வாழ முடியும். இந்த காசு அப்புறம் அப்படியே வச்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு இந்த சாப்பாடை மட்டும் கொடுத்துருங்க, நான் நிறையா சம்பாரிச்சிருவேன், எனக்கு நிறையா வேலைகள் இருக்குது சொல்லிட்டேன். இவன் மணலை அவன்கிட்ட கொடுத்துட்டேன், அவன் ஓடு குச்சியை இவன்கிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் ஆள் இருக்க பக்கமாக போகாதீங்க, ஆள் இருக்க இடத்துல பிரிச்சிடாதீங்க, காலம் கெட்டு போய் கிடக்க அடித்து பிடிங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்பிட்டான். நீயும் ரொம்ப நேரம் பசியாக கிடக்குறேன்னு சொல்கிற, உன் கையில் காசு வேறு இல்லை, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்ட, ஆள் இருக்க இடத்துல பிரித்து தின்றாத, ஆளுக்கு கொஞ்சம் வாங்கிடுவாங்க, நீ அப்படியே போய் எங்கேயாவது மோட்டார் தோட்டங்களில் ஆள் இல்லாத இடத்துல மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல இல்லை கேணிலேயே உட்காந்து உனக்கு போதிய அளவு சாப்பிட்டு மீதை கொண்டு போய் வீட்டில் போய் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். கிடச்சிச்சின்னு அவன் வேணால் நடந்து போகிறான் 5-6 கிலோமீட்ரு, இங்கிட்டு நடந்து போயிட்டான். இவன் 5-6 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அவுத்து சாப்பிட்ருவான் அப்படின்ட்டு அவன் தண்ணி மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல வச்சு மூஞ்சியை கழுவிட்டு பல்ல விளக்கி மூஞ்சியை கழுவிட்டு போய் அவுத்து பார்க்குறான், மணல். ஆஹா, ஊரவே நம்ம ஏமாத்தினா நம்மளும் ஒருத்தன் ஏமாத்தினாடா, சரி விடு போயிட்டு போகிறான், நம்மளும் ஓடு தானே கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு விட்டுட்டு அதை எந்திரிச்சு மறுபடியும் வேறு ஒரு லைனை பார்த்து கிளம்புறான். இப்போ இவன் போய் ஒரு ஓடையில் உட்காந்து மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அவுக்குறான். பூரா ஓட்டாங்குச்சு. ஆஹா, தஞ்சாவூரில் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு வந்து இப்படி திண்டுக்கல் பக்கம் ஏமாந்து போனமேடா, எங்கேயாச்சும் அவனை பார்த்து ஆளை பிடிச்சி அவனை நம்மளே ஏமாத்தணும், பெரிய ஏமாத்துக்காரனாக இருப்பான், நம்ம எப்படியாச்சும் அவனை பிடிக்கணும் அவனும் கிளம்பி வரான். இப்படியே வந்தவங்க திரும்பியும் ஊர் இருக்க பகுதியாக போகிறாங்க, பசிக்கு சாப்பிடணும் இல்லையா. மலைப்பகுதியாக அடிவாரத்தை ஒட்டி வந்துட்டாங்க. அங்கே தோட்டங்கள் இருக்குது, இங்கே எவனாச்சும் கிடப்பான், இவன் வர்றான், 2 பேரும் ஜாயின் அடிச்சிட்டாங்க. ஏண்டா பாவி, பசியோடு கிடந்த என்னையை இப்படி ஏமாற்றிட்டே நீலாம் விளங்குவையா அப்படின்னு கேட்டுருக்கான். நீ மட்டும் என்ன செஞ்ச, சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாமல் கஞ்சி தண்ணி கிடைக்காம நான் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவனா காசு இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆசையை தூண்டி என்னை இப்படி ஏமாற்றிட்டேயா, அதோட நான் உன்னை ஏமாற்றிட்டேன், நீ எந்த ஊருப்பா அப்போ தான் கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் தஞ்சாவூரியா, என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்தேன், அங்கே ஒன்றும் பழிக்கலை, இங்கிட்டு வந்தேன், நானும் அதே வேலையை தான் மதுரையில் பார்த்துட்டு வந்தேன், அங்கேயும் பழிக்கலை, இப்போ 2 பேரும் சேர்ந்துருக்கான், இப்போ ஒன்று பண்ணுவோம், நம்ம 2 பேருமா சேர்ந்து எதாவது தரமான இடத்த பார்த்து ஏமாற்ற ஆரம்பித்தா பொழைச்சிக்கலாம்டான்ட்டான். வாடா போன்னு போகிறாங்க. மழை அடி வாரம், ஒரு கிளவி இருக்குது, அது ஒரு குடிசையை போட்டு அந்த குடிசையில் குடியிருந்துட்டு பக்கத்தில் கொஞ்சம் இடம் வச்சுருக்குது. அதில் அந்த தக்காளி கத்திரி அது போன்ற அந்த வீட்டு தோட்டம் மாதிரி சின்னதாக பாறுகளை போட்டு அதில் வச்சு தண்ணி இறச்சி ஊற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கே போகிறாங்க, பாட்டி உட்காந்துருக்கு வெத்தலை அடிச்சுக்கிட்டு.
போய் பாட்டி கூப்பிட்ருக்காங்க. என்ன பேராண்டிகளா, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா பாட்டி? பாட்டி தண்ணி கொடுத்துருச்சு. தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு, எங்கேருந்து பாருங்க என்னான்னு கேட்க, இந்த வேலை தேடி தான் பாட்டி வந்தான், எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது, இங்கே வந்தான், தண்ணி தாகம் அதிகமாகிடுச்சு, உங்கள்கிட்ட கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போகலான்ட்டு கேட்டான். பசியும் தான் இருக்குது, நீங்களே பாட்டியாக இருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு சாப்பாடு போகிற அளவுக்கு எங்கே இருக்க போகுது, அதனால தான் தண்ணியை குடிச்சிட்டு அங்கிட்டு போய் எங்கிட்ட சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்கலான்ட்டு வந்தேன் பாட்டியும். கிளவி 2 பேருங்க சாப்பாடை போட்டு சாப்பிட விட்டுட்டு, நீங்கள் ஏன்டா அலையிறீங்க, இங்கனே இருங்க. கிளவி 7 எருமை மாடு வச்சுருக்கு. அதை அவுத்து ஓட்டி விட்டு அந்த குளத்தை பக்கம் மேய்ஞ்சிட்டு வந்துடும். அதை பிடிச்சி கட்டிக்கிறது, இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த தோட்டங்கள் வீடு தோட்டம் இருக்குது. ஒருத்தன் இந்த எருமை மாட்டை அவுத்து ஓட்டிகிட்டு போய் அந்த குளத்துல டெய்லி மேய்ச்சிட்டு வரணும். சாயங்காலம் பால் கறந்துக்குருவார். இதை ஒரு ஆள் பாருங்கள். ஒரு ஆள் இந்த வீட்டு தோட்டத்திலலாம் தண்ணி எடுத்து ஊற்றி செடிகளில் காய்கறிகளை பறித்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சி வச்சோம்னா அதில் வர்ற காசில் உங்களுக்கு ஆளுக்கு கொஞ்சம் சம்பளம் தரேன். சரிங்க பாட்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீ தண்ணி எடுத்து ஊற்ற சொல்லிட்டு எருமை மாடை ஓட்டி போகிறோம். எருமை மாடை விட்டு மேய்க்க போகிறேன் குளத்துக்கு. இந்த எருமை போய்கிட்டு இருக்கு. 6 எருமை அது பாட்டுக்கு போகுது. இந்த ஒரு எருமை மட்டும் ரொம்ப மெதுவாக நடக்குது. இப்போ பின்னாடி இருந்து தள்ளிக்கிட்டே போகிறேன். குளத்துக்கிட்ட போனோன்னே அந்த 6 எருமை அதாவது பாட்டுக்கு மேய ஆரம்பிக்குது. இந்த ஒரு எருமை ஒரு சவுண்டு கிளம்புனதான் ஒரே சவாரி போகுது. ஓடுது 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 ஓடுது. இவனு விரட்டுறான். காலையில் ஆரம்பித்தவன் மதியானம் வரைக்கும் கண்ட பக்கம்லாம் விரட்டி கிறங்கி கிறுகிறுத்து மத்தியானத்துக்கு மேலே அது மறுபடியும் மாட்டுக்கிட்ட வருது. ஐயோண்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இளப்பாரிட்டு சாயங்காலம் ஆகிடுச்சு. மாட்டை விட்டு வர்றேன். இங்கே தண்ணி ஊற்ற போகிறவன் தண்ணியை இறச்சி ஊற்றுறான். பெரிய மனுஷி சரியாக தண்ணி ஊற்றிருக்காது, காஞ்சி போன இடம். அவன் சாயங்காலம் மத்தியானம் வர ஊற்றுறான். பாதி அளவுக்கு தான் அந்த தண்ணியே ஊற்ற முடிஞ்சிருக்கு, மீதி இடத்த ஊற்ற முடியலை. இப்போ யோசித்து பார்த்துருக்கேன், சாயங்காலத்துக்குள்ளே இதை தான் ரெடி பண்ணி இந்த டூட்டி அவனுக்கு மாற்றி விட்டு நம்ம எருமை மாடு மேய்க்க போயிடணும் அப்படின்ற பிளான்லாம் இருக்கேன். இப்போ அங்கேருந்து வர்றேன், என்ன யோசனையோடு வர்றேன், எப்படியோ கொண்டு போய் மாட்டை வீடு சேர்த்து கட்டி வச்சுட்டு நாளைக்கு தண்ணி ஊற்றுற வேலையை நம்ம ஒத்துக்கிட்டு இவனை எருமை மாட்டை கொடுத்து அனுப்பிச்சி விட்டோம்னா நம்மளால் ஓட முடியாது அப்படின்ற முடிவில் அவன் வரேன். எருமை மாட்டை கொண்டு வந்துட்டான். இவன் இந்த குறை இருந்த இடத்த பூரா தண்ணியை வந்து தெளித்து ஈரமாக்கி இப்போ ரெடி பண்ணி விட்டு வச்சுட்டு உக்காந்துட்டான். அவன் வந்து மாட்டை கட்டணுன்னே அப்புறம் எப்படிடா இருந்துச்சு மாடு மேய்க்க போனதெல்லாம் அப்படின்ட்டு இவன் கேட்குறான். ஏன்டா ஏன் கட்டில் கொண்டு போகலன்னு வருத்தப்பட்டேன். போய் குளத்துல மாட்டை விட்டால் அங்கனையே மேயுது. படுத்து தூங்கிட்டு பொழுசாக எந்திரிச்சு ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் உன் வேலை எப்படி தண்ணி ஊற்றுறதெல்லாம்? ஏன்டா 4 குடம் தண்ணியை எடுத்து ஊற்றுனேல்ல, 4 வகை காய்கறி செடியும் தண்ணி ஆயிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இருந்து படுத்து தூங்கினவன் இப்போ தான் எந்திரிச்சு நீ வந்துட்ட. சரி அப்போ நாளைக்கு நான் தண்ணி ஊற்றுனேன், நீ வேணா மாடு மேய் அப்படின்ட்டான். சரிடா அவன்ட்டான். ஒரு விஷயம், போகும்போது அந்த கட்டில் கொண்டு போயிரு. அங்கே போய் புழுத்தரையில் படுத்து தூங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, கட்டில் கொண்டு போயிட்டேன்னா பேசாமல் அதில் படுத்து தூங்கலாம்ப்பா, அங்கனையே மேயும் அவன்ட்டான். ரைட்டு தூக்கிட்டு கிளம்பிட்டான். இவன் கட்டிலோட காலையில் எருமை மாடை ஓடி போகிறான். இவன் குடத்தை எடுத்து தண்ணி ஊற்ற போகிறான். மாமூல் கதை ஆரம்பிச்சிருச்சு. இவன் ஊற்றிக்கிட்டே இருக்கான், அது ரொம்பலை. இவன் மாடை ஓட்டணுன்னா அது வீட்டை தண்ணணும் சவுண்டு கிளம்பிருச்சு. இவன் கட்டிலையும் வச்சுக்கிட்டு மாட்டையும் விரட்டி கிறங்கி கிறுகிறுத்து ஏன் செத்த ஏன் அழுதுன்னு சாயங்காலம் வீடு வந்து சேர்றான். இவன் ஊற்ற முடியாமல் பாதியை குறை போட்டு, ஏண்டா பாவி அங்கேயும் இப்படி இங்கேயும் இப்படி ஆடா அப்படின்டா, என்னடா செய்கிறது, எல்லாம் நம்மளுக்கு போகிற பக்கம் போகிறான் அப்படியே மாட்டுது. 2 பேருமா தனியாக உட்காந்து ஒரு பிளானை போடுறாங்க. பாட்டி இவ்வளோ எருமை மாடு வச்சுருக்கு, பால் கறக்குது, காய்கறி செடி வச்சுருக்கு, காசு வச்சுருக்கோம், இந்த கிளையை எப்படியாவது ஏமாற்றி இதுக்கிட்ட இருக்கிறத அடிச்சுட்டு போய் 2 பேரும் பொழைச்சிடும்டான்னு பிளானை போட்டாங்க. போட்டு கிளவிக்கிட்ட வராங்க. பாட்டி நான் மாடு மேய்க்க போன பக்கம் பேசிக்கிட்டாங்க பாட்டி, ஊருக்குள்ளே திருடர்கள் அதிகமாக வந்துட்டாங்களாம், திருடெல்லாம் நடக்குதான்,
வீட்டில் பணம் காசு நகை கண்ணி வச்சுருந்தா பத்திரப்படுத்தி வச்சுக்கிறேன்னு வீட்டில் வைக்காதீங்க, வேறு ஏதாவது சேஃபான இடத்துல வச்சுருங்க பாட்டின்னு சொல்லிட்டாங்க. பார்த்துருக்கு கிளவி. சரி வச்சிடலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரங்கு பொட்டி எடுத்து அதை வீட்டுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன்ப்பா, அந்த பெட்டியை தூக்குங்க, இதை கிணத்துக்குள்ளே இறக்கி விட்டுருவோம், கைத்தை கட்டி சேஃபாக இருக்கும், யாரும் எடுத்துட மாட்டாங்க, நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிடுச்சு. சரின்ட்டாங்க. உருணாஞ்சிருக்க போட்டு பெட்டியை கீழே இறக்கிட்டு இழுத்தா கயிறு கலட்டுற மாதிரி வச்சுருவாங்க. கயிறு இருந்தால் வந்து என்னென்ன இழுத்து பார்த்து கொண்டு போயிடுவாங்களே அப்படின்னு ஐடியா கொடுத்துருச்சு. சரின்னு இவங்க எல்லா பெட்டியை தூக்கிட்டு போய் கைத்தை கட்டி உருணாஞ்சிருக்க போட்டு கீழே இறக்கி கேனில் போய் விட்டுட்டு உருவி எடுத்துட்டாங்க. வீட்டில் வந்து படுத்துட்டாங்க. தூங்குவாங்களா அவங்க? கிளவியை தூங்க விட்டு 2 பேர் எந்திரிச்சு கைத்தை போட்டு, மதுரைக்காரன் நீ இறங்குமாவில் இறங்கி கட்டிட்டு கைத்தை ஆட்டு, நான் இழுத்துட்றேன், நைட் நேரம்ல ஆட்டினா கட்டிட்டேன்னு அர்த்தம், இழுத்துட்றேன், இழுத்து பெட்டியை எடுத்துகிட்டு பெட்டியை கட்டி விட்டுரு, ஃபஸ்ட்டு பெட்டியை எடுத்துகிட்டு அடுத்து கைத்தை விட்றேன், நீ ஏறி வந்துடு, 2 பேரும் பெட்டியோடு போயிடுவோம் நைட்டாக சொல்லிட்டான். ரைட்டு. தஞ்சாவூர்காரனை இறக்கி விட்டான் கைத்தை விட்டு. அவன் நேராக கீழே போய் பெட்டியை கட்டி விட்டு கைத்தை ஆட்டியிருக்கான். இழுத்துட்டான். அவன் கயிறு மேலே வந்துருச்சு, பெட்டியோட வச்சு பெட்டியை எடுத்துக்கிட்டு கைத்தை மேலேயே போட்டு பெட்டியை எடுத்துக்கிட்டு இவன் கிளம்பிட்டான். இவன் கிளம்பி போயிட்டே இருக்கான். அவன் பார்க்குறான், கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஆளை காணான், ஏதோ திருகள் பண்ணிட்டான் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணிட்டான், கேணி ஓரத்தில் ஒரு ஆலமரம் முளைச்சிருக்கு, சின்ன மரம் தான், அந்த வேர்கள் வந்து கல் வச்சுருக்கிறதுல வெளிப்புறமாக உள்ளே கொஞ்சம் தண்ணி கட்டுற மாதிரி தொங்குது. இவன் திட்டை பிடிச்சி மேலே வந்து அந்த வேரை பிடிச்சி கேணிக்கு மேலே வந்து எந்த பக்கம் போயிருப்பான் பார்க்குறேன். அந்த ஒரு 4 ஸ்டெப்பு நடக்க வரைக்கும் அந்த இடம் தெரிஞ்சிருக்கு, புழுதி இடத்துல தடம், அதை வச்சு ஃபாலோ பண்ணி போகிறான். இப்போ அடிவாரத்தை நோக்கி போயிருப்பான். போயிட்டே இருக்கான். போகிறான். விடிஞ்சிருச்சு. இவன் கணக்கு பண்ணி பார்த்துருக்கான், விடிஞ்சிருச்சு. இனி பொட்டியோடு போனால் எவனாச்சும் ஏதாச்சும் கேட்பான்றதுக்காக இவன் கண்டிப்பாக போயிருக்க மாட்டான். சுற்றி பார்க்குறான், ஒரு கரும்பு காடு, இந்த காட்டுக்குள்ளே தான் இவன் படுத்திருப்பான் அப்படின்னு 2 சுற்றி பார்க்குறான். ஒன்றும் தெரியலை. என்ன கண்டுபிடிக்கான்னு பார்க்குறான். ஒரு 7-8 மணி ஆயிடுச்சு. பக்கத்தில் கிடா மாடு ஓட்டி போகிறவங்க மாடு ஓட்டி வந்திருக்காங்க மலையில் மேய்க்கிறதுக்கு. அதிலேருந்து ஒரு மணியை கலட்டி கையில் கட்டிட்டு கரும்பு காட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். ஆட்டிக்கிட்டே போயிருக்கான். டேய், ஆள் இருக்குது தெரில, அனுப்ப மாட்டா அப்படின்ட்டு சவுண்டு கொடுத்துட்டான். இவன் வாடா மாப்பிள்ள, நான் தான் அப்படின்ட்டான். இவன் வந்துட்டியா, எப்பட்றா வந்த அப்படின்ட்டுருக்கான். நீ வந்தோன்னு ஒரு மழை வந்துச்சுல்ல, அப்போ அந்த தூத்தலை பிடிச்சி அப்படியே மேலே வந்துட்டேன் மாப்பிள்ள அப்படின்ட்டுருக்கான். பயங்கரமான திறமசாலி தான்டா நீ. சரி ஏன்டா பண்ணுவான், வா போவோம், இப்படியே அடிவாரத்து பக்கமே போயிடுவோம், ஆள் நடமாட்டாத இடத்துக்கு, அங்கே போய் பங்கை பறிப்போம். கிளம்பிட்டாங்க. கிளம்பி போய் ஒரு ஆலமரத்தூரில் பொட்டியை வச்சுட்டு, இப்போ பொட்டியை கொண்டு கரும்பு காட்டில் படுத்துருந்தேங்கிட்ட பொட்டி தர முடியாதா, நான் தான் பொட்டியை தலைக்கு வச்சு படுத்துப்பேன், உன்னை நம்ப முடியாதுன்ட்டான். இப்போ மருதக்காரன் தஞ்சாவூர்காரன் தலைக்கு வச்சு பொட்டியை படுத்துருக்கான், மருதக்காரன் பக்கத்தில் படுத்துருக்கான். நல்லா தூங்கிட்டான். நல்லா தூங்க விட்டு அந்த பொட்டி சைஸ்க்கு வர மாதிரியே ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து லேசாக தலையை தூக்கி பிடிச்சிட்டு பெட்டியை உருவிட்டு கல்லை தலைக்கு அண்டை கொடுத்துட்டு பெட்டியை தூக்கிட்டு இவன் கிளம்பிட்டான். போய்கிட்டு இருக்கான். போனவன் என்ன பண்ணிட்டான், போகிறான் போயிட்டான். ஒரு குளத்தங்கரையில் போய் கையால் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு, சரி பொழுதாயிருச்சு, ஊரை நோக்கிய பயணம் லேட்டாகும், அடுத்து என்ன பண்ணுவோம், பொட்டியை தலைக்கு வச்சுட்டு படுத்தா தூக்கிட்டு போயிடுவாங்க, கையிலையும் வைக்கக்கூடாது. இப்போ முழங்கால் அளவு தண்ணியில் போய் பொட்டியை வச்சுக்கிட்டு குளத்துக்குள்ளே மேட்டில் வந்து ஒரு நிழலில் படுத்து தூங்கிட்டான்.
இப்போ அவன் எந்திரிச்சு பார்த்துருக்கான், தலையில் கல். ஏமாற்றிட்டான்ல மறுபடியும். இந்த மருதக்காரனை நம்பவே கூடாதான்னு வந்துக்கிறேன் தஞ்சாவூர்காரன். அவனும் வர்றேன் கரெக்டாக அணைச்சி வந்துட்டான். வந்து பார்க்கும்போது படுத்துங்கிறான், பொட்டியே காணாம். என்ன ஆகியிருக்கும் பொட்டி? உட்காந்து யோசிக்கிறான். கொஞ்சம் நேரம் யோசிச்சோன்னு, ரைட்டு, பக்கத்தில் குளம் இருக்குது, தண்ணிக்குள்ளே தான் எங்கனையாச்சும் வச்சுருப்பேன். எப்படி வச்சுருக்கான்னு கண்டுபிடிச்சி யோசிச்சுட்டு கீழே காலில் இங்கேருந்து நக்கிக்கிட்டே வர்றேன். முழுங்காலுக்கு மேலே நக்கும்போது உப்பு வைக்கிது. ரைட்டு, அப்போ முழுங்கால் அளவு தண்ணியில் தான் வச்சுருக்கான். அவன்கிட்ட கெஸ் பண்ணி இவன் நேராக போயிட்டான். முழுங்கால் அளவில் பொட்டி இருக்குது. பொட்டியை எடுத்துட்டான். பொட்டியை எடுத்துகிட்டு வர்றேன். நம்பாலும் முழிச்சு பார்த்துட்டேன். டேய் வில்றா, பிடிச்சிட்டியா அப்படின்றான். நீயும் தான் பண்ண, நானும் தான் பண்ணேன். இந்த தொந்தரவு நம்மளுக்குள்ளே எதுக்குடா? மலைக்குள்ளே நுழைஞ்சிருவோம், அங்கே வச்சு பிரிக்குவோம். ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். நீ உனைய நம்போனா, நான் என்னைய நம்போனேன். பொழப்ப பார்ப்போம். போயிட்டாங்க. போய் உக்காந்து பொட்டியை திறக்கிறேன். பொட்டியில் பூரா வெறும் கல். இந்த கிழவி என்ன பண்ணியிருக்கு, இவங்க 2 பேரும் திருவிழுக்காரங்க திருட்டு பழகுன்ற விஷயத்தை இவங்க பேசிக்கிட்டதை வச்சே தெரிஞ்சுக்கிட்டு இவங்கள வெளியில் இருக்க சொல்லிட்டு உள்ளேருந்து கல்லுகளை எல்லாம் பிறக்கி பொட்டியில் வச்சு கட்டி உள்ளே இறக்கி விட்டுருச்சு. அது தெரியாமல் தூக்கி 2-3 நாளாக செமந்து கடைசியில் அங்கே பார்த்தா கல். இப்போ ஏண்டா மாப்பிள்ள இப்படி வந்து இவ்வளோ நாளாக நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சடா, நீ என்னடா செய்யலாம் அப்படின்ற. நம்ம போகிற பாதையே சரியில்லாத பாதரா மாப்பிள்ள. ஏமாற்ற வேணாம், பொய் சொல்ல வேணாம். உழைச்சி நம்மளால் முடிஞ்ச வர சம்பாதிப்போம். அதை வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிடலாம் அப்படின்ட்டு பேசிவிட்டு நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போகிறேன். எங்கேயாச்சும் வேலை கேட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ கற்றுக்குருவோம்டா. அதுதான் ஏமாறாமல் பிழைக்க முடியும். நம்ம இப்போ பலமுறை மற்றவங்கள ஏமாற்றணுன்ட்டு இப்போ நாம் ஏமாத்துறதுக்கு பின்னாடி தான் ஏமாற்றுறது எந்த அளவு ஒரு மனுஷனை பாதிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டான். இனி நாம் இந்த மாதிரி செய்வோம்னா நேர்மையாக வாழ்வோம் அப்படின்ட்டு 2 பேரும் அவன் பொழப்பை பார்த்து போயிட்டாங்களாம். இப்படி ஒரு கதை எங்கள் பாட்டி சொன்னிச்சு. நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், கதையெல்லாம் கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவருக்கு தெரியப்படுத்தணுன்னா ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது கேட்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு வீடியோ ஆரம்பத்தில் சொல்லியிருக்க விஷயத்த கவனித்து கேளுங்க. நீங்கள் பண்ணுறதெல்லாம் எங்களுக்கு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வரும்போது நான் அடிக்கடி வீடியோ போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நான் தினக்கூலி வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். லீவ் இருக்க டைமில் நான் வீடியோ போட்டு உங்களுக்கு அனுப்புவேன். நீங்கள் எந்த அளவு எனக்கு என்கரேஜ் பண்ணுறீங்களோ அதை வச்சு அடிக்கடி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.